إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வை வணங்குவதிலும் அவனை வழிபடுவதிலும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் என்பது நாம் அனைவரும் விரும்புகின்ற ஒன்று. அந்த சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா பல படித்தரங்களை வைத்திருக்கிறான். சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். அந்த லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய நாம் அதற்குரிய பண்புகள், தகுதிகள் இல்லாமல் இருந்தால் அதை அடைய முடியாது. அதன் அடிப்படையில் சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் அதற்கு தேவைப்படுகிற முதன்மையான பண்பு உறுதியான ஈமான். இரண்டாவது தக்வா. இதைத் தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிறது ஹவுஃப் மினல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் மீதான அச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயம். தக்வாவிற்கும் ஹவுஃபிற்கும் மத்தியிலான வேறுபாடு என்னவென்று கேட்டால், தக்வா என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்களை செய்கிற போது பேணுதலோடு இருந்து கொள்வது, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை தவறில் அகப்பட்டு விடுவோமோ, பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்கிற பேணுதலோடு நாம் அதை கடைபிடிப்பது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அதற்கு மொழிபெயர்க்கிற போது பயபக்தி என்று சொல்லுவாங்க, பக்தி கலந்த பயம். ஹவுஃப் என்று சொன்னால் அச்சம். அல்லாஹ் நம்மீது முழுமையான அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். அவன் நாடினால் நம்மை தண்டிக்க முடியும், நம்மை அடிக்க முடியும், நம்மை எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதற்குரிய ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அப்படி இருக்கிற அல்லாஹுவை நாம் எனது அஞ்சுவது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால், யாரிடத்தில் அல்லாஹ்வின் பேர் நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுநடுங்குமோ அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். இப்போ மூமினா இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும், அச்சம் நிரம்பி இருக்க வேண்டும். இமாம் அபூ சல்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லாமல் போய்விட்டதோ அது பாழடைந்து விட்டது. அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லாத ஒரு உள்ளம் பாழடைந்த உள்ளம். அந்த உள்ளத்திற்கு உபதேசங்கள் பயனளிக்காது, அந்த உள்ளத்திலே ஈமானுடைய தாக்கம் இருக்காது. அப்படிப்பட்ட உள்ளத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த நல்லவற்றையும் செய்வதற்கு ஆர்வம் கொள்ள மாட்டார்கள், ஆசை கொள்ள மாட்டார்கள். அதனால தான் அந்த உள்ளம் பாழடைந்த உள்ளம் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த இறையச்சம், அந்த ஹவுஃப், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வை அறிந்தார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய பண்புகளை இவற்றையெல்லாம் அறிந்தவர்கள் ஒருவரால் மட்டும்தான் அல்லாஹ்வின் மீதான அச்சத்தோடு வாழ முடியும். யாருக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்காது என்று கேட்டால், யார் அல்லாஹ்வை அறியவில்லையோ அவர்கள்தான் அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள். இமாம் ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ரஹபத்துல் அப்தி மினல்லாஹி தஆலா அலா கத்ரி இல்மி பில்லாஹ். ஒரு அடியானின் அல்லாஹ்வின் மீதான அச்சம்
அவன் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அறிந்திருக்கிறானோ அதற்கேற்ப இருக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு அடியான் அறிந்திருக்கிறானோ, அல்லாஹ்வை பற்றிய அறிவு அவனிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்கும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வின் அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் யாரு? அல் உலமா. உலமா என்றால் அறிஞர்கள். இதுல பொதுவான மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை அறிந்தவர்களின் குறிக்கும். பொதுவான அறிவுள்ளவர்கள். என்ன அறிவு? அல்லாஹ்வை பற்றி அறிவுள்ளவர்கள். யார் அல்லாஹ்வை அதிகம் அறிந்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன, பண்புகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனை நாம் எப்படி மதிக்க வேண்டும், அதை பற்றி யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள். படைப்புகளிலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் யாரு? படைப்புகளிலேயே அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் மலாயிக்கா. அதனால தான் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகிற போதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், சுப்ஹானக் மா அபத்னாக ஹக்க இபாதத்தி. அல்லாஹ்வே, நீ மிக பரிசுத்தமானவன், மிக தூய்மையானவன், நாங்கள் உன்னை வணங்க வேண்டிய முறை பிரகாரம் வணங்கவில்லை. யார் சொல்றது? மலக்குகள். அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொன்னா? அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னா? அவங்க என்ன செய்வாங்க? எந்நேரமும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள். 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்குவது. 24 மணி நேரம் அவங்களுடைய நேர கணக்கு வேற. நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது சரிங்களா? 24 மணி நேரம்ன்றது நம்ம கணக்கு. அவங்களுடைய நேர கணக்கு என்ன இல்லை, இது கிடையாது. அப்ப அவங்க ஆயுள் முழுக்க அல்லாஹ்வை வணங்குவதையே தங்களுடைய பணியாக வைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? எங்கள் ரட்சகா, நாங்கள் உன்னை என்ன செய்யல, வணங்க வேண்டிய முறையில் வணங்கவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பரிபூர்ணமான அந்த அச்சத்தின் காரணமாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியா யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள்? நபிமார்கள். அதனால தான் நபிமார்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ்விற்குரிய வணக்கங்களை, வழிபாடுகளை மிக அழகான முறையில், நேர்த்தியான முறையில், பரிபூர்ணமான வரையில் நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை ரமலானில் மட்டும் தொழுதார்களா, ரமலான் அல்லாத காலங்களில் தொழுதார்களா? ரமலான் அல்லாத காலங்களில் தொழுகிற போதுதான் அவர்கள் என்ன செய்வாங்க? ஹத்தா யதவர்ரம கதமா, தங்களுடைய இரு கால்களும் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுவார்கள். வீங்கும் அளவுக்கு எவ்வளவு நேரம் நிற்கணும்? விடிகிற வரைக்கும் நிற்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை என்பது விடிய விடிய இஷாவிற்கு பிறகு ஆரம்பித்தால் விடிய வரைக்கும் தொழுவாங்க. அதில் சில நாட்கள் என்ன செய்வாங்க? தூங்கி எழுந்து தொழுவார்கள், தூங்காமலே தொழுவார்கள். இப்படி பல்வேறு விதமான, அல்லது தொழுது விட்டு தூங்குவார்கள். இப்படி எல்லாமே ரசூலுல்லாஹ் கடைபிடிப்பாங்க. ஆனால் எப்படி தொழுதாலுமே ரசூலுல்லாஹ் அவர்கள் கால் வீங்கும் அளவிற்கு தொழுவார்கள். அப்போ அதை குறித்து அன்னை அவர்கள் கேட்கிற போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாஹ்வின் தூதரை விட அல்லாஹ்விற்கு அதிக நன்றி செலுத்தக்கூடியவங்க யாராக இருக்காங்களா? ரசூலுல்லாஹ்வை விட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வேற யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்படி இருந்து என்ன செய்றாங்க? தன்னுடைய வணக்கம் எல்லாம் போதவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வதில் மிக அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீதான அச்சம். அந்த அச்சத்துடைய வெளிப்பாடு தான் என்ன செய்யும்? ஒரு அடியானிடத்தில் அந்த அவனுடைய இபாதத்துகளில் வெளிப்படும். அதனால தான் என்ன சொல்றாங்க? ஒரு அடியானின் அல்லாஹ்வின் மீதான அச்சம் அது அவனை குறித்த அறிவின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு சொல்றாங்க, வஸஹாதத்துஹு ஃபித் துன்யா அலா கத்ரி ஷௌகி இலல் ஜன்னா, உலகத்தின் மீதான பற்றில் அவன் விலகி இருக்கிறான்னு சொன்னா, உலக பற்றற்றவன் அவன் இருக்கிறான்னு சொன்னா, அது சொர்க்கத்தின் மீதான அவனுடைய ஆசையின் வெளிப்பாடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீதான, அல்லாஹ்வை பற்றிய அறிவின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் மீதான அச்சம், சொர்க்கத்தின் மீதான ஆசை உலகப்பற்றின் நீக்கான காரணம். அப்ப இதுல ரெண்டுலையும் நாம் எப்படி இருக்கிறோம்? ரெண்டுலையுமே நம்ம யாரு? வீக்கா இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீதான அச்சம் நம்ம இடத்துல இல்லை, உலகப்பற்றின்மையும் இல்லை. அப்படி இருக்கிற நாம என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்தை அடைவது என்பதே கேள்விக்குரிய முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம இடத்துல என்ன இருக்கணும்?
அல்லாஹ்வின் மீதான அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது நம்மை மனோ இச்சையிலிருந்து விலக்கும். அல்லாஹ்வின் மீது அச்சம் நம்மிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? மனோ இச்சைக்கு கட்டுப்பட மாட்டோம், மனோ இச்சைக்கு மாறு செய்வோம். மனோ இச்சை நமக்கு ஏவுகின்ற அந்த ஏவல்களுக்கெல்லாம் நாம் செவிசாய்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நிறைய நல்ல எண்ணங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் செயல்படுத்தும் போது என்ன செய்வோம்? சிம்பிள் விஷயத்துக்கு சொல்கிறேன்னே, சர்க்கரை நோய் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. என்ன சொன்னார் டாக்டரு? சர்க்கரை சாப்பிடாதீங்கன்னு சொன்னார், டீ சாப்பிடாதீங்க சொன்னார். ஆனால் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது என்ன சொல்லுது? இன்றைக்கி இது குடிச்சிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து ஸ்டாப் பண்ணுவோம். நாளைக்கு கையில் கிடைக்கும்போது அதே தான் திரும்பும். அப்படி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண நம்ம நினைக்கிறோமோ, அந்த விஷயங்களை நம்ம நினைச்சிடும் விலகி இருக்கிறோமா? இல்லை. காரணம் என்ன? நம்முடைய நஃப்ஸு நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை, இச்சையை நம்மால் அடக்க முடியல. அதனால் நினைச்சிடும் அந்த நேரங்கள் எல்லாம் அதில் போய் விழுந்துடும். இது ஒரு உதாரணமாக சொன்ன விஷயம். இது போன்றுதான் இதை காட்டிலும் மிகப்பெரிய பாரதூரமான விஷயங்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடியவர்கள், அநியாயங்கள் செய்யக்கூடியவர்கள், ஹராமை செய்யக்கூடியவர்கள், அவங்களை என்ன செய்வாங்க? இன்னைக்கு இதை செஞ்சுருவோம், நாளைக்கு என்ன செய்வோம்? மாற்றிப்போம். சரி, நாளைக்கு வரும்போது மாற்றுவாங்களா? மாற்றுறதில்லை. நாளைக்கு அதே தான். இன்னும் சொல்லப்போனால் ரமலான் வருகிற போது, ரமலானுடைய ஆரம்பத்தில் அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்கும். என்ன? இந்த ரமலானில் நான் என்னை சீர்திருத்திக் கொள்கிறேன். புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? இந்த ரமலானோடு விட்டுறேன். என்னெல்லாம் ஹேபிட் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிறேன்? மோசமான தீய பழக்கங்கள் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிறேன்? இந்த ரமலானோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து 5 நாள் போகாது, மறுபடியும் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் வாடிக்கையாக்கி கொண்டிருப்பாங்க. கடைசி ரமலான் முடியும் போது எந்த மாற்றமும் இல்லாமல் அது அப்படியே அவரிடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். சரி, இந்த ரமலான் போச்சு, அடுத்தது என்னது? அடுத்த ரமலானில் பார்த்துக்கலாம். இப்படி என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் மீதான அச்சம் இன்மையின் காரணமாக, தன்னுடைய மனவீச்சை தன்னை மிகைத்து விடக்கூடிய காரணத்தின் செயலின் காரணமாக என்ன செய்கிறோம்? பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், வலைசல் ஹாயிஃப் அல்லது எபுக்கி சும்ம யஸ்மா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் என்பவன் யார் இல்லை? கண்ணீர் சிந்திட்டு அப்புறம் அந்த கண்ணீரை துடைத்து விட்டு பிறகு என்ன செஞ்சிட்டு இருக்கிற காரியத்தை திரும்ப செய்கிறவன் அல்ல. நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? அந்த கண்ணீர் சிந்துற வேலை செய்வோமா இல்லையா? உருக்கமான ஒரு உரை கட்டா என்ன வந்துடும்? நமக்கு கண்ணீர் வந்துடும். சில இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன செய்வோம்? சுஜூதில் கிடந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம். அல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு உருக்கமாக என்ன செய்வோம்? துவா செய்வோம், கண்ணீர் சிந்துவோம். கண்ணீர் தொடச்சதற்கு பிறகு அதே தான் வாடிக்கை, மாற்றமில்லை. அப்போ இது என்ன இல்லை? அல்லாஹ்வின் மீதான அச்சம் இல்லை. வலாக்கினல் ஹாயிஃப் மையத்திற்கு மா யகாஃபு அன் யுஆக்கப அலைஹி. அல்லாஹ் எதை குறித்து நம்மை தண்டிப்பான் என்று சொன்னானோ அந்த விஷயத்தை அஞ்சி செய்யாமல் இருக்கிறவன் தான் யாரு? அல்லாஹ்வின் மீதான அச்சம். அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், இல்லை என்றால் நாம் அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள். அதனால தான் இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதா கீல லக்கல் தஹாஃபுல்லாஹ், உன்னிடத்தில் யாராவது வந்து கேட்டால் நீ அல்லாஹ்வை பயப்படுறியான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நம்ம என்ன சொல்லணும்? இப்படித்தான் நினைக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயப்படுறியா அப்படின்னு கேட்டா துணிஞ்சு, யாரு இது போன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றாங்க, துணிஞ்சு நீ என்ன செய்யாத, நீ இல்லைன்னு சொல்லாத, ஆமான்னு சொல்லாத. இல்லைன்னு சொல்றது அது சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, இல்லை என்று நீ சொன்னாய் அது குஃப்ர். அல்லாஹ் பயப்படாம ஒருத்தன் வாழ்றான்னா அவன் யாரு? காஃபிர். ஆமான்னு சொல்லாத என்று சொன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆமான்னு சொல்றது பொய். சுப்ஹானல்லாஹ், இல்லையா? இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நீ எல்லாம் அல்லாஹ் அஞ்சிரியா அப்படின்னு கேட்டால், ஓ நான் அல்லாஹ் அஞ்சிரேனே அப்படின்னு சொன்னால் உண்மையிலே சொல்லுங்க, நம்முடைய அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா? பொய் தானே. அப்போ எப்படி அந்த பொய்யை நம்ம சொல்றது? 14 என்ன செய்யணும்? சொல்லக்கூடாது, மௌனமாக இருந்துரு, சேஃப்டி சோன்.
சேஃப் ஜோன் என்னது எனக்கே தெரியாது. பவுனம் காத்துருங்க, அதான் பெட்டர். உண்மையிலே அல்லாஹ் அஞ்சக்கூடியவன், அவனுடைய செயல்கள் என்ன செய்யும், அது சிறந்ததாக அழகானதாக இருக்கும். அப்போ அப்படி உள்ள அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தில் படித்தரங்கள் இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் தன்னுடைய இரட்சகனுக்கு முன்னால், தன்னுடைய ரப்பிற்கு முன்னால் நிற்க இருப்பதை பயந்து கொள்கிறானோ அவனுக்கு இரண்டு சொர்க்கங்கள் இருந்து கொண்டிருக்கு. ஜன்னத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஜன்னத்தான் மின் ஃபில்லத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபிஹா. இரண்டு சொர்க்கங்கள், அதிலே அனைத்துமே வெள்ளியிலானதாக இருக்கும். வ ஜன்னத்தான் மின் தஹபின். இரண்டு சொர்க்கங்கள், ஆனியத்துஹுமா வமா ஃபிஹா, அதில் உள்ள அனைத்துமே தங்கத்தாலானதாக இருக்கும். பிறகு சொன்னாங்க, வமா பைனல் கௌமி வ பைன யன்துரு இலா ரப்பிஹிம் இல்லா ரிதா அல் கிப்ரி. அல்லாவை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு மத்தியில் அல்லாவின் பெருமை என்கிற ஒரு திரை மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ என்ன செய்றாங்க, அவங்க உயர்ந்த இடத்துல அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை ஒரு அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன இருக்கணும், அல்லாஹ்வின் மீதான அச்சம் இருக்க வேண்டும். அச்சம் என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும், போலியானதாக இருக்கக்கூடாது. அச்சம் இருப்பதை போன்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பதல்ல அச்சம். அச்சம் உண்மையாகவே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம், அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ரமலானில் நாம் எந்த உற்சாகத்தோடு இபாதத் செய்கிறோமோ ரமலான் முடிந்தாலும் அதே உற்சாகம் நம்மிடத்தில் காணப்படும். ரமலானில் ஃபஜர் தொழுகிற நாம் ரமலான் அல்லாத காலங்களிலும் ஃபஜரை ஜமாத்தோடு நிறைவேற்றுவோம். ரமலானுடைய காலங்களில் பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நாம், அநியாயங்களை செய்யக்கூடாது என்று அஞ்சுகிற நாம் ரமலான் அல்லாத காலத்தில் செய்வாங்க. இன்னைக்கு ரமலானில் செய்கிறவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுவாங்க, நோன்பு வச்சிருக்கேன் பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் சரிங்களா. இன்னொருத்தங்க இப்படி சொல்லுவாங்க, நோன்பு முடியட்டும் பார்த்துக்கிறேன்டா வச்சுக்கிறேன்டா. அப்போ என்ன அர்த்தம், அவங்க அல்லாஹ் அஞ்சலை. அல்லாஹ் அஞ்சுவதாக இருந்தால் அவர்கள் செய்வாங்க, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி அவருடைய குணங்களை, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய வணக்கங்களை அழகாக்கி கொள்வார்கள். ரமலானில் மட்டும் வணங்குறவங்கள் அல்ல வணக்கசாலிகள். அதனால தான் சலஃபுகள் சொல்லுவார்கள், குன் ரப்பானியன் வலாத்த குன் ரமலானியா. நீங்கள் ரப்பானிகளாக இருங்கள், ரமலானிகளாக இருக்காதீர்கள் என்று சொன்னால் ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை வணங்குகின்றவர்களா, ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களா, ரமலானில் மட்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றவர்களா நீங்கள் இருந்து விடாதீர்கள். மர எப்படி இருக்கணும், ரப்பானிகளாக இருங்கள். ரப்பை வணங்குகின்றவர்களா, ரப்பை வழிபடுகின்றவர்களா, ரப்பிற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவர்களா, ரப்புடைய கண்காணிப்பின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு இருக்கின்றவர்களா நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் உண்மையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், உண்மையில் அப்படி இருந்தா என்ன சொல்லலாம், அவங்க அல்லாஹ் வஞ்சிரியான்னு கேட்டால் என்ன சொல்லலாம், அல்லாஹ் வஞ்சிரேன்னு சொல்லலாம். ஷைத்தான் கூட சொல்லி இருக்கிறான் என்னன்னு, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் யாரை பயப்படுறேன், அல்லாஹ் பயப்படுறேன். அவனுக்கு அல்லாஹ் பற்றி பயம் இருக்கு. ஆனால் அவன் பிடியில் இருக்கிற நமக்கு தான் என்ன இல்லை, நம்ம யார் பிடியில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமோ அவனுக்கு என்னது இருக்கு, அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்கு. ஆனால் அவன் பிடியில் போய் இருக்கிற நமக்கு தான் என்ன இல்லை, அச்சம் இல்லாமல் இருந்து கொண்டு. அப்படி என்ற அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தை நாம் ஆசைப்பட்டால் நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை நாம் அஞ்ச வேண்டும், அவருடைய பிடியை குறித்து நாம் அஞ்ச வேண்டும், அவருடைய ஆற்றலை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எனவே அவன் நாடிய விஷயத்தை நம்முடைய காரியத்தில் செய்வதற்கான அனுமதி அதிகாரமுடையவன் என்கிற அச்சம் நமக்கு அல்லாஹ்வை பற்றி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அத்தவக்குல் அலல்லாஹ், நான்காவது சொர்க்கத்தை அடைவதற்கும் சொர்க்கத்துடைய உயர்ந்த படித்தரத்தை அடைவதற்கும் நாம் வேண்டிய பண்பு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. அல்லாஹ் தஆலா நான் முன்னர் ஓதி காட்டிய அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறார், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையான மூமின்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டால் அஞ்சுவார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும், ஈமான் இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிற நிலையில் இருந்துட்டு இருக்க மாட்டாங்க, ஈமான் அவங்களுக்கு கூடும். பிறகு சொல்றான் அல்லாஹ், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன்,
அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள். தவக்குல் வைக்கிறதுன்னு சொன்னால் காரியங்களை விவகாரங்களை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவது. எல்லாத்தையும் நினைச்சணும், நம்மை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய செயல்கள் அனைத்தும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவன் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் எல்லாமே நடக்கும். அதனால் நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் எனக்காக வேண்டி பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை. என்னுடைய எல்லா விவகாரத்தையும் நான் நினைச்சிட்டேன், அவன்கிட்ட பொறுப்பை படிச்சுட்டேன். அப்படி என்ன செய்யுது இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்னது படித்திரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், தவக்குல் என்பது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஒரு பண்பு, உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத், ஈமானுடைய அடையாளம். யாருடைய உள்ளத்தில் தௌஹீத் என்பது உறுதியானதாக இருக்கிறதோ அவர்கள் யாராக இருப்பாங்க, தங்களுடைய எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ்வை முழுமையாக பொறுப்பு சாட்டியவர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டுங்க. இப்போ ஈமானுடைய வெளிப்பாடு தான் என்னது, தவக்குல். ஈமான் உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்கும், தவக்குல் இருக்கும். தவக்குல் இல்லாதவனுடைய நிலை என்ன, தவக்குல் இல்லாதவனுடைய நிலை என்ன, பதற்றம், படபடப்பு, மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் யாருடையது, தவக்குல் இல்லாதவருடைய நிலை. தவக்குல் உள்ளவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. இப்போ தவக்கல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு கிடைச்சாங்க இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல் முத்தவக்கிலு கத்திஃப்லி லா யஅரிஃபு ஷையன் யஅவி இலைஹி இல்லா சதி உம்மி. முத்தவக்கில் யார் தெரியுமா, தவக்குல் வச்சிருக்கிறவங்க யார் தெரியுமா. இப்போ நம்மளெல்லாம் தவக்குல் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம எப்போ நமக்கு தவக்குல் வரும் சொல்லுங்க, நமக்கு எப்போ தவக்குல் வரும், எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா தவக்குல், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கை கொடுக்குறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான் அப்படின்னு. இன்னொன்று, எல்லா பிடிமானத்தையும் இழந்து விட்டால் அப்போ அவருக்கு தவக்குல் வந்துடும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது என்ன செய்யறதில்ல, தவக்குல் வர்றதில்லை. அவர்கிட்ட கொஞ்சம் அதிகாரம், பலம் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பதில்லை. அல்லது அவருக்கு உலகத்தில் சில ஆதாயங்கள் கிடைத்து கொண்டிருக்கிற போதும் அவர்கிட்ட என்ன சில தவக்குல் வர்றதில்லை. ஒன்று எல்லாத்தையும் இழந்துடுறாரு இல்லையா, தன்னிறைவான ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படி உள்ள நேரத்தில் தான் அவருக்கு தவக்குல். தவக்குல் என்பது அப்படி இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள் எந்த ஒன்றுமே இல்லாத நேரத்தில், எந்த பிடிமானமும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வை அவர்கள் சார்ந்திருந்தார்கள் என்பதற்கான வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறாங்க, யாரை கூப்பிட்டுட்டு, பனி இஸ்ராயீல் சமுதாயத்தை அழைத்து கொண்டு எங்கே போயிட்டாங்க, நிற்கிறது எங்கே, கடற்கரைக்கு முன்னால். பின்னாடி யார் வர்றாங்க, ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களை என்ன செஞ்சிட்டாங்க, நிராசை அடைகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, யா மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் பிடிக்கப்படுவோம், நம்மளுடைய சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன சொன்னாங்க, கல்லா இன்ன மஐ ரப்பி சயஹ்தீனி, என்னோட இன்னொரு ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். அதான் தவக்குல். எதிரில் இல்லை வழி இல்லை, பின்னாடியும் வழி இல்லை, எந்த மீளும் இடம் இல்லாத நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதான் தவக்குல். நமக்கு 4 பக்கம் வழி இருக்கும்போது இந்த பக்கம் ஓடலாம், அந்த பக்கம் ஓடலாம், இந்த பக்கம் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது வைக்கிறது பேர் என்ன இல்லை, தவக்குல் அல்ல. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் தவக்குல் கொண்டார்கள். அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிற போது என்ன செஞ்சாங்க, இன்னும் ரப்பு எனக்கு போதுமானம், ரப்பு போதுமானம் சொன்னாங்களா இல்லையா? என்ன காரணம், தவக்குல். யாருக்காவது அந்த நேரத்தில் நம்பிக்கை வருமா? நெருப்பு குண்டம் ரெடி ஆயிடுச்சு, தூக்கி போடுறதுக்கு ரெடி பண்ணி போட்டாச்சு, போடுற நேரத்துலையாவது என்ன செய்யணும், முடிஞ்சு போச்சா நம்ம கதை, அவ்வளோதானா அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும்ல, வரலை. ஏன் வரல? இந்த நெருப்பை படைத்தது என்னுடைய ரப்பு நினைத்தால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதையும் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை, அந்த தவக்குல் இருந்த காரணத்தினால தான் அவங்க என்ன சில எந்த இக்கட்டின் போதும் அவர்கள் நிலை குலையாமல் இருந்திருக்கிறார். நம்மகிட்ட அந்த பண்பு இருக்கா? நிலை குலையாத பண்பு, தவக்குல், முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்கிற பண்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை.
அப்போ உண்மையான தவக்குல் வச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு டெஃபினேஷனை வரைவிலக்கணத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யி சொல்கிறாங்க. அவர் யாருன்னா குழந்தையை போன்று, பால்குடி மாறா குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை போன்று. அந்த குழந்தை பால் கேட்டு அழுதா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சாப்பாடு கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, வேற பால் பாட்டிலில் கொடுங்க, வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் ஓரம் கட்டும். அதுக்கெல்லாம் எங்கேருந்து அதுக்கு விவரம் வந்துச்சு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்ன செய்யும், எங்கள் அம்மா கொடுத்தா தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. அப்படி தானே அடம் பிடிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுவான். என்னென்னு, வஹர்ரம்னா அலைஹில் மராதிய, செவிலி தாய்களை நாம் அவருக்கு ஹராமாக்கினோம். பிறந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நினைச்சிட்டான், அவனுடைய தாய் இடத்துல சொல்லி அந்த பெட்டியில் வச்சு அனுப்ப சொல்கிறான். அது போய் அவங்க யார் வீட்டில் போகிறாங்க, ஃபிரௌன் வீட்டில். ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து அவங்கள என்ன செய்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. குழந்தை அழுகுது, பால் கொடுக்கணும். ஊரில் உள்ள எல்லா பொம்பளையும் கூப்பிட்டு பால் கொடுக்க சொல்கிறாங்க. எந்த பொம்பளைட்டையும் குடிக்க மாட்டேங்குது. கடைசியில் போய் யார்கிட்ட குடிச்சிச்சு, அம்மாட்ட குடிச்சிச்சு. இதுதான் தவக்குல். இப்படி தான் என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் சொன்னாங்க, இதுதான் தவக்குல். அப்படி தான் என்ன செய்யணும், தவக்குல் வைக்கக்கூடியவர் எல்லா நிலையிலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் ஒருவன் பக்கமே அவர் என்ன செய்வார், ஒதுங்குவார், வேற எங்கேயும் ஒதுங்க மாட்டார். சப்போர்ட் இருக்கும்போது இந்த கட்சி தலைவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். இவர்கிட்ட போய் இவருக்கு முன்னாடி அணிவகுத்தா நமக்கு என்னது பலம், ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. சரி, அடுத்த கட்சி அடுத்த வாட்டி இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஸோ இவங்க பின்னாடி போய் அணிவகுத்தா நமக்கு என்னது பலம். நவுதுபில்லா. இந்த முட்டாள்தனத்தை நம்முடைய சமுதாய மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. தவக்குல் வைக்கிறவங்க கூட செய்ய மாட்டாங்க. இவங்களை கொண்டு நமக்கு என்ன இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அரசியல் சார்ந்து சமூக நலன் சார்ந்து செய்யக்கூடிய காரியம் என்பது வேற. ஆனால் நீங்கள் அதில் தான் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சமூகத்திற்கான கண்ணியம் இருக்கிறது, இந்த சமூகத்திற்கான ஈடேற்றம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. ஏன்னா தவக்குல் நமக்கு யார் மேலே தான், அல்லாஹ் மேலே தான். காரண காரியங்களை நம்ம பின்பற்றுவோம். காரண காரியங்கள் என்ன, இன்னைக்கு நமக்கு ஆதரவாக இவங்க இருக்கிறாங்க, ஸோ இவங்களை நினைச்சிடும், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அடிப்படையில் போகிறோம். அதெல்லாம் காரண காரியங்கள். அதற்காக வேண்டி அவங்களை டிபெண்ட் பண்ணுவோமா, பண்ணக்கூடாது, பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. இப்போ தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்து இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். அந்த தவக்குல் நம்மிடத்தில் இருக்கிறதா, இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை போன்று தவக்குல் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த படித்திறத்தை வைக்கிறார். தவக்குலுக்கான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையாகவே தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் எப்படி இருக்கணும் தெரியுமா, எப்படி உங்களுக்கு நடக்க வேண்டி சொன்னால், ரசக்குக்கும் கமா எரிசு குத்தை, பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போன்று உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்படி எப்படி அளிக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது காலையில் புறப்பட்டு போகும், வயிறு ஒட்டிய நிலையில் புறப்பட்டு போகும், திரும்பி வரும்போது வயிறு நிரம்பி வரும். வயிறு நிரம்பி வர்ற அந்த பறவை நாளைக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம், நாளைக்கு கிடைக்காம போச்சுன்னா அந்த எண்ணம் இருக்கா, எந்த பறவையிடத்திலும் அந்த எண்ணம் இல்லை. இப்போ அல்லாஹ் அதற்கு உணவளிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன நியதி வச்சிருக்கிறான், அல்லாஹ் அந்த பறவைகளுக்கு உணவளிப்பதற்கு என்ன நியதியை வச்சிருக்கிறான், தவக்குலைத்தான் அல்லாஹ் நீதியை வச்சிருக்கிறான். நியதி புரியுதா, அல்லாஹ் அதற்கு உணவளிக்கிறதுக்கு என்ன நியதி வச்சிருக்கிறானா தவக்குல். நீ தவக்குல் இருக்கிற காலெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைத்து கொண்டிருக்கும். நீ பார்க்கலாம், வளமையாக ஒரு இடத்துல பறவைகள் இருக்காது, அந்த இடத்துல நம்ம உணவை கொண்டு போய் போடுறோம், டெய்லி அந்த இடத்துல சாப்பாடு போடுற இடம் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு நம்ம நினைச்சிடும் ஏதோ உணவு அங்கே இடத்துல சிந்துரும் அப்படின்னு சொன்னால், அன்னைக்குன்னு பார்த்து சில பறவைகள் வந்து நிச்சயம் அது சாப்பிடும். எப்படி சாப்பிடுது, யார் அவங்களுக்கு இங்கே விருந்து இருக்குன்னு அறிவிப்பு செஞ்சது, அல்லாஹ் உள்ளுணர்வில் அவங்களுக்கு கொடுக்குறான். அதன் அடிப்படையில் அதுக்கு நிச்சயம் வந்து சாப்பிடும். போ, உனக்கான உணவு இங்கே இருக்குது, தேடிப்போ, அதுகள் வருது, சாப்பிடுது. சுப்ஹானல்லாஹ். அது போன்று தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நாம் உண்மையில் அல்லாஹ் மீது தவக்குல் உள்ளவர்களாக இருந்தால்
நமக்கான ரிஸ்க்கு எங்கே இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். இது நம்ம நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடவை அனுபவிச்சிருப்போம், ஆனால் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அனுபவம் நமக்கு நிறைய இருக்கு. உதாரணமாக நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நம்முடைய சாப்பாட்டுக்கான எந்த ப்ரிப்பரேஷனும் நம்மகிட்ட இருக்காது. போன இடத்துல நமக்கு என்ன செய்யும், திடீர்னு ஒரு இடத்துலேருந்து சாப்பாடு, திடீர்னு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னது? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நமக்கு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதே இடத்துக்கு நாம் சாப்பாடு பார்சல் கட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தவக்குல் இல்லை, நமக்கு கிடைக்காது. போகும்போது நம்ம நினைச்சிடும் அல்லாஹ்வை சார்ந்து போகிறோம் சொன்னால் நிச்சயம் நமக்கு அல்லாஹ் தருவான் என்பதற்கான உதாரணம் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் நபித்தோழர்கள். இதில் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் முதல்ல மவுத் ஆயிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மவுத்து செய்தி எனக்கு சொல்லுங்கள், மவுத்தை பற்றி எனக்கு, மவுத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மௌத்துக்கான பிறகு தெரியப்படுத்த முடியுமான்றது அது உங்களுக்கு விளக்குறேன், சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு மௌத்து வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி என்னன்றதை தெரியப்படுத்துங்க. இப்படி 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பேசுனதுக்கு பிறகு இதில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, மௌத்தாயிட்டார். முதல்ல அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அவரை பார்க்குறாங்க, கனவுல பார்க்குறாங்க, இப்படி கனவு காட்டுறாங்க. கனவுல கேட்குறாங்க, கைஃப அன்தயா அபா அப்துல்லா, அபா அப்துல்லா அவர்களே எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? இவர் சொல்கிறாரு, பி ஹைரின், நான் நலமாக இருக்கிறேன். அவர் கேட்குறாரு, பி ஐயில் அமாலி வஜத்தல் அஃதல், நீங்கள் செஞ்ச அமல்களையே எது உங்களுக்கு சிறப்பானதாக தெரிஞ்சிச்சு? நீங்கள் அல்லாஹ்வை சந்திச்சிருக்கிறீங்க, அதாவது மரணத்தை அடைந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, ரப்பிடத்தில் போயிட்டீங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்னது, மரணத்திற்கு பிறகு உங்களுடைய அமலில் எது சிறந்ததாக நீங்கள் காண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, வஜத்து தவக்குல செய்யின் அஜீபன், இப்படி வாழ்நாளில் நான் செய்த அமல்களில் தவக்குல் என்பதை நான் என்ன செய்கிறேன், ஆச்சரியமான ஒன்றாக காண்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ தவக்குலுக்கு அந்த தர்ஜா. இப்போ இதை எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்னா, மவுத்தாயிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, கனவுல வாங்க, நாங்கள் உங்கள் கனவுல வரேன், என் கனவுல நீங்கள் என்ன கண்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய விசாரிங்க. இப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி இருக்கு இல்லையா, 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ஞாபகம் வருதா இல்லையா? மாஷா அல்லாஹ், மௌத்தாயிடுவாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரையும் குறித்து கனவு காணுவாங்க. கனவு காணும்போது அவங்க 3 பேர் எங்கே இருப்பாங்க, சொர்க்கத்துடைய வாசலில் உட்கார்ந்து இருப்பாங்க. முதல் நபருக்கு என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நபருக்கு அடுத்து சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட என்ன செய்வாங்க, உங்களுக்கு நேரம் வரல, இவர் ஏஞ்சி வந்து என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் 2 பேரை பற்றி. அவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர், ஆனால் அவர் 2வது சொர்க்கம் போனார். இன்னொருத்தர் யாரு, சாதாரணமாக மரணித்தார், அவர் முதல்ல சொர்க்கம் போனார். ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை பேசி கொண்டிருப்பாங்க. அப்போ அது போன்று தான் என்ன செய்தாங்க சஹாபாக்கள், மரணத்திற்கு பிறகு கனவின் மூலமாக என்ன செய்யணும், நாம் நம்முடைய தொடர்புகளை, நம்முடைய நிகழ்வுகளை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது சில பேருக்கு நடக்கவும் செஞ்சிருக்கு. அந்த ஒரு நிகழ்வு தான் என்னது, இந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில் நடந்த உரையாடல் உயிரோடு இருக்கும்போது நிகழ்வு, மரணத்திற்கு பிறகு கனவாக பார்க்குறாங்க. இப்போ அது வந்து அது அவங்களுடைய நம்பிக்கை. என்னது, நான் மௌத்தாயிட்டா நான் உங்கள் கனவுல வருவேன், நீங்கள் மௌத்தாயிட்டா ஏன் கனவுல வருவீங்க, அது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, நல்ல எண்ணம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு என்னது நடக்கவும் செய்திருக்கிறது என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடம். பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருடைய கனவுலையும் மரணிச்சவங்க வருவாங்க இல்லையா? யாரு அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தால், ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தால், நாம் அவர்கள் மீது அதிகமாக பாசம் கொண்டவர்களாக இருந்தால், அந்த மௌத்தானவர்கள் நம்முடைய கனவில் நிச்சயம் வருவார்கள். வந்துவிட்டு நம்மள்ட்ட எதாவது பேசுவாங்க இல்லையா? சில பேர் அதை வச்சு என்ன செய்வாங்க, மூட நம்பிக்கைக்கும் போவாங்க. பாத்தி ஓத சொன்னார், அப்புறம் என்ன சொன்னார், அப்புறம் ஹத்தம் ஓத சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த கனவு என்பது அதற்கு உணர்வின் வெளிப்பாடு. நம்ம என்ன செய்கிறோம், யாரோட நம்ம அட்டாச்சாக இருக்கோமோ அவங்க என்ன செய்வாங்க, நம்முடைய கனவுல டிஃபால்ட்டாகவே வந்துடுவாங்க. அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நம்ம பார்க்குறோம். இப்போ இதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் மீதான தவக்குல், பொறுப்பு சாட்டுதல் என்பது ஒரு மூமினுடைய அமல்களில் ஆகச் சிறந்தது. அதை கொண்டு தான் நம்ம நினைச்சிருக்கிறோம் சொர்க்கத்தில்
உயர்ந்த படித்தரங்களை தரஜாக்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம்மிடத்தில் அல்லாஹ்வின் மீதான தவக்குல் எந்த அளவிற்கு உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டோம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி இறைத்தார்கள். கொடுத்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனிதர் சொல்றாங்க, மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது என்ன செய்றாரு? லா யஹாஃபுல் ஃபக்ர, வறுமை பயப்படாமல் செய்றாரு, கொடுத்து கொண்டிருக்கிறார், இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல்றாரு. அது போன்றுதான் சஹாபாக்கள் எல்லோருமே இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொன்ன போது என்ன செஞ்சாங்க? வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர் அவர்கள் பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாமே சொர்க்கத்திற்கான வழி. அபூ தஹ்தா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இஸ்லாமுடைய காலத்தில் அவருக்கு அண்டையில் ஒரு நபித்தோழர் இருக்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹுடைய இடத்துல வந்து இருக்கிறாரு. அவர் என்ன செய்றாரு? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய வீட்டுக்கு அண்டையில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கும் எனக்கு மத்தியில் ஒரு பேரித்த மரம் குறுக்கிட்டு இருக்கிறது, அதை எனக்கு விட்டு தர சொல்லுங்க. விட்டுட்டா நான் என்ன செய்வேன்? என் வீடை சுற்றி வேலி அமைச்சிக்குவேன், அதற்கான கிரயத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் தர முடியாது. அந்த நபர் யாரு? அந்த அண்டை வீட்டுக்காரர். இப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, இந்த நபருக்கு வேண்டி பரிந்து பேசுறாங்க, இவருக்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தில் இது போன்ற பல பேரித்த மரங்கள் கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. அப்போ அதற்கும் அந்த மனிதர் தயார் இல்லை. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு இருக்கிறாங்க பக்கத்தில். அவர் கேட்கணும், யார் சொல்லலாம், நான் இதை அவருக்காண்டி வாங்கி கொடுத்தா எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கிடைக்கும் அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன செய்றாரு? அந்த ஒரு பேரித்த மரத்தை சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய நபரிடத்தில் சென்று வேலை பேசுகிறார். ஒரு மரத்துக்கு நான் 2 மரம் தரேன், 10 மரம் தரேன். கடைசியில் இருக்கலாம் ஒரு மசியலை, சரி எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, இந்த தோட்டத்தில் 600 மரம் இருக்குது. எத்தனை மரம்? 600 மரம் இருக்குது, அவ்வளோ நீ எடுத்துக்கோ, எனக்கு என்ன செஞ்சிரு, அந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டு கொடுத்துரு அப்படின்றார். உடனே அவர் செய்கிறாரு, யாரா வேணான்னு சொல்லுவாங்க, 1க்கு 600ன்னா விட்டுட்டா போவாங்க, ஓகே எடுத்துக்கோ அப்படின்றார். ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்ல, அந்த நபர்கிட்ட நான் என்ன செஞ்சுட்டேன், 600 மரத்துக்கு பகரமாக இந்த ஒன்றை வாங்கி கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கம் உய்துகன் ஃபில் நஹலன் ஃபில் ஜன்னதி பி அபி தஹ்தா, அபூ தஹ்தாவிற்கு அவனுடைய சொர்க்கத்தில் எத்தனை பேரித்த மர கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த ஆசை அவங்களுக்கு என்னது? அல்லாஹ்வின் பாதையில் நாம் கொடுப்பதால் நாம் இழந்து விட மாட்டோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இந்த இடத்துல நம்முடைய பார்வையில் அவர் யாரு? ஒரு மரத்திற்காண்டி 600 மரம் கொண்ட ஒரு தோட்டத்தை கொடுத்து வந்தவர் யாரு? ஏமாளி. மாஷா அல்லாஹ், ஏமாளி அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க? அதை தான் லாபமாக பார்த்தாங்க. காரணம் என்ன? அவர்கள் சொர்க்கத்திற்காக வாழ்ந்தார். அவருடைய ஈமான், அவருடைய தக்வா, அவருடைய அச்சம், அவருடைய தவக்குல் எல்லாமே உண்மையாக இருந்தது. உண்மையாக இருந்தால் இதை வெளிப்பாடு. நம்மள்ட்ட உண்மையாக இல்லை, அதனால் நம்ம நினைச்சிடும், எது நமக்கு உண்மையிலே லாபத்தை தருகிறதோ அதை செய்தால் அவன் அறிவான். உலகத்தில் எது நமக்கு உலகத்தில் நஷ்டத்தை தருகிறதோ அந்த செயலை செய்தால் அவன் யாரு? முட்டாள். இதான் நம்முடைய பார்வை. ஆனால் அவங்க பார்வையில் அப்படி இல்லை. இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுட்டு அடுத்து பாருங்க, அந்த மனுஷன் செய்யக்கூடிய செயல், தோட்டத்துக்கு போகிறாங்க, தோட்டத்தில் அவங்க மனைவி இருக்கிறாங்க, சரிங்களா? தோட்டத்தில் அவங்க மனைவி இருக்கிறாங்க, தோட்டத்துடைய வெளியில் நின்று குரல் விட்டு கூப்பிட்றாங்க, அபூ தஹ்தா தால் வெளியே வா, அபூ தஹ்தாவே வெளியே வா அப்படின்னா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இதை நான் என்ன செஞ்சிட்டேன், சொர்க்கத்துக்காக இந்த தோட்டத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. நம்ம வீட்டு பொண்ணு பொம்பளைகளாக தான் கூறுகட்ட மனுஷா, அறிவு இருக்கு அவனுக்கு, எவ்வளோ பெரிய தோட்டம், என்ன வேலை, என்ன மதிப்பு, ஏமாளியாக போய் வித்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி செய்வாங்க, சண்டை பிடிப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சரிடா லாபமான வியாபாரத்தை செஞ்சுட்டியப்பா. என்ன சொன்னாங்க, எவ்வளோ லாபகரமான ஒரு வியாபாரம், சுப்ஹானல்லாஹ். அதான் தவக்குல். அப்படியான உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்தான் யாரு? ஈமானால், இறையச்சத்தால், தவக்குலால் நிரம்பிய உள்ளம் படைத்தவர்கள். அவங்களுக்கு தான் சொர்க்கம். அடுத்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க,
கம் ஐதக்கன் இத்கிதுக் நஹ்லின் லி அபீ தஹ்தா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அபூ தஹ்தாவுக்கான எத்தனை பேரித்தம் கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சொன்னாங்க. தரஜா. அந்த தரஜாவை நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலும் ஈமான் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும், ஹவுஃப் இருக்க வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும், தவக்குலும் இருக்க வேண்டும். இந்த தவக்குல் இருந்தால் மட்டும்தான் நாம் அவர்கள் அடைந்திருக்கிற அதே அந்த தர்ஜாக்களை அடைய முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, சப்ர், பொறுமை. சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த படித்தரங்களை பெற்றுத் தருகிற ஒரு அமல் தான் என்னது? பொறுமை. பொதுவாக ரமலான் வந்து விட்டால் நம்மகிட்ட பொறுமை வந்துடும் இல்லையா? அது எப்படிப்பட்ட பொறுமை? நான் சொன்னது மாதிரி தான், நோம்புன்னு பார்க்குறேன், இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பொறுமை. பொறுமை என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம உண்மையான பொறுமையாளர்களாக மாறுறது. பொறுமை நம்மளுடைய பழக்கமாகணும். பொறுமை என்பது நம்முடைய பண்பாக ஆகணும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி, எவர்கள் ஈமான் கொண்டு அமல் ஸாலிஹாத்தை செய்கிறார்களோ, லனுபவ்வியன்னஹும் மினல் ஜன்னத்தி குரஃபன், அவர்களுக்கு நாம் என்ன செய்றோம்? சொர்க்கத்தில் அறைகளை, நாம் அறைகளுக்கு மேலே அறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவோம். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபியா, அந்த அறைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி வாழ்வார்கள். நிஅம அஜ்ருல் ஆமிலீன், அமல் செய்யக்கூடியவருடைய கூலி எவ்வளோ அழகானது, அமல் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளோ அழகான கூலி அல்லாஹ் தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் யார் தெரியுமா? யார் அந்த அழகான கூலிக்குரியவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஸபரு, பொறுமையாக இருந்தவர்கள், பொறுமை காத்தவர்கள், வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், மேலும் ரப்பின் மீது அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவக்குல் வைத்தார்கள். அப்போ அதன் அடிப்படையில் பொறுமை என்பது சொர்க்கத்தையும் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகளையும் பெறுவதற்கான காரணம். இப்போ பொறுமையை பொறுத்தவரையில் அதில் பல வகைகள் இருந்து கொண்டிருக்கு. முதலில் மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் பொறுமையாக இருக்கிறான், மாறு செய்வதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்வதில் பொறுமையாக இருக்கிறான். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வரம்பை பேணிக்கொண்டு ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பொறுமையாளன். அல்லாஹ்விற்கு இபாதத் செய்வதில் தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறான் என்று சொன்னால் அவன் யாரு? பொறுமையாளன். அதனால தான் எந்த அமலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான கூலி எதுக்கு இருக்கு? நோன்புக்கு இருக்கு. எந்த அமலுக்கும் எந்த இபாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான கூலி நோன்புக்கு இருக்குது. என்ன கூலி? அல்லாஹ் என்ன சொன்னா? அஸ்ஸௌமு லீ வ அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன். மற்றதுக்கெல்லாம் யார் கூலி வழங்குவா? அதுக்கு அல்லாஹ் தான் வழங்குவான். ஏன் அல்லாஹ் இதை மட்டும் பிரத்யேகமா தானே கூலி வழங்குகிறேன்னு சொன்னால், இந்த அமல் மற்ற அமலை போன்றதல்ல. மற்ற அமலை நம்ம எடுத்துட்டா என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நேரம். இந்த அமல் மட்டும்தான் என்னது? அதிக நேரம். அதிக நேரம் செய்யக்கூடிய ஒரே இபாதத் என்னது? நோன்பு மட்டும்தான். ஒரு முஸ்லீம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகளில் கூடுதலான நேரம் அவன் நிறைவேற்றுகிற ஒரே இபாதத் என்னதா? நோன்பு மட்டும். வேற எல்லா இபாதத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழுகை 5 நேர தொழுகைக்கு நம்ம செலவிடக்கூடிய நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். 30 நிமிஷம் முடிச்சிருவீங்களா? 50 நிமிஷமா? சரி, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதே போன்று ஜக்காத் கணக்கு பார்க்கறது, கொடுக்கறது, எல்லா இடத்துக்கும் 6 நாளில் முடிச்சிடும் மேட்டர் இல்லையா? ஹஜ்ஜு எத்தனை நாள்? 5 நாள். ஐயாமு தஷ்ரீக்லேருந்து, அல்ல ஐயாம் யோமு தர்வியாலேருந்து ஆரம்பிக்கணும். 8வது நாள் ஆரம்பிக்கணும். ஐயாமு தஷ்ரீக்கோட முடிஞ்சு போச்சு. மற்ற எத்தனை நாள்? 5 நாள் ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. அப்போ இதை விட கூடுதலான அமல் எது? நோன்பு. எத்தனை நாள்? 30 நாள். நாள் ஒன்றுக்கு 13 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம் என்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். 20 மணி நேரம் நோன்பு வைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னான்? அஸ்ஸௌமு லீ வ அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கானது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையாளர்கள் அவர்களுக்குரிய அமல்களுக்கான கூலியை கணக்கின்றி வழங்கப்படுவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்கள் என்று யாரை சொல்கிறான் என்பதை பற்றி அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், அஸ்ஸாபிரூன் யானி அஸ்ஸாயிமூன், பொறுமையாளர்கள் என்று சொன்னால் நோன்பாளிகள். சுப்ஹானல்லாஹ், நோன்பாளிகளுக்கு தான் அந்த சிறப்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இபாதத் தான் என்னது?
நோன்பு. நோம்பின் மூலமாக நாம் அடைந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன? பொறுமை. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கணும். நிறைய பேருக்கு இயலாமையின் போது பொறுமை இருக்கும். இயலாமையின் போது பொறுமை இருக்கிறதுக்கு பேர் பொறுமை இல்லை, அதுக்கு பேர் இயலாமை. பொறுமை என்று சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆற்றலுடையவனாக இருக்கிறான், இருந்து கொண்டு அதை கட்டுப்படுத்துறான் இல்லையா, அதான் பொறுமை. அதனால்தான் லைஸ ஷதீது இந்த சுரா, எதிரியை வீழ்த்துகிறவன் அல்ல வீரன். இன்னமா எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபத்தின் போது தன்னை யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் யாரு? வீரன். பொறுமை தான் மிகப்பெரிய பலம், அது ஒரு மூமினுடைய பண்பு. அதனால தான் நோம்பாளிகள் நினைச்சினோம் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா நினைச்சா பல்வேறு வசனங்களில் வத்தபிமா யுஹா இலைக்க, நபியே உமக்கு அருளப்படுகிற வகையை நீங்கள் பின்பற்றுங்கள். வஸ்பிர், பொறுமைகாரர்கள். இது வரைக்கும் ஹத்தா யஹ்கும் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிற வரைக்கும் நீங்கள் நினைச்சீங்க பொறுமையாருங்கள். வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன், அவன் மிகச்சிறந்த தீர்ப்பாளி என்று அல்லாஹ் தஆலா நினைச்சா சொல்லி காட்டுறான். அதே போன்று பொறுமையாளர்களுக்கு கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக அவர்களுக்கு சொர்க்கத்தின் அறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யல்கௌன ஃபியா தஹியத்தம் வ ஸலாமா, அது மட்டுமல்ல அங்கே அவர்கள் தஹியத்தை, வாழ்த்துக்களையும் சலாமையும் அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். யாரு? பொறுமையாளர்கள். இப்போ பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் இடத்துல உயர்ந்த படித்தரம், சிறந்த அந்தஸ்து கிடைக்க இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்றான். அதாவது மற்ற விஷயங்களையாவது நம்ம நினைச்சணும் செய்யணும் இல்லையா? மற்ற விஷயங்கள் இப்போ நோன்பு நோக்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது, ஜக்காத் கொடுக்குறது, இதெல்லாம் அமலா செய்யணும். பொறுமை என்பது ஒரு அமலா செய்கிற காரியமா? பொறுமைனா என்ன? சும்மா இருக்கிறது தான் பொறுமை. சும்மா இருக்கிறது என்ன அர்த்தம்? ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இல்லை. நமக்கு இன்னல்கள் ஏற்படுகிற போது, இடர்கள் ஏற்படுகிற போது, பிரச்சனைகள் உண்டாகிற போது அந்த இடத்தில் நாம் என்ன செய்யறது? அமைதி காட்பது, அதுதான் பொறுமை. இந்த இடத்துல என்னது? நாம் கோபப்படுவதில்லை, வார்த்தை விடுவதில்லை, நம்முடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதில்லை, பிறர் மீது நம்ம அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விடுவதில்லை. இதற்கு பேர் தான் பொறுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து சென்றாங்க. அந்த கபருக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இத்தகில்லா வஸ்பிரி, அல்லாஹ்வை இஞ்சிக்கொள், பொறுமைகாரன். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? இலை கண்ணி, உனக்கு என்னப்பா? உனக்கா சோதனை? எனக்கு தானே சோதனை, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் இழப்பு, வார்த்தையெல்லாம் கொட்டிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் கடந்து போகிறாங்க. பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, நீ பேசுனது அல்லாஹ்வின் தூதர் இடத்துல. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சுது? பேசுகிறதெல்லாம் தவறு என்ற உணர்வு ஏற்பட்டது. பறந்தடித்து வராங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க? யார் ரசூலுல்லாஹ், நீங்கன்னு தெரியாமல் என்கிட்ட சொன்னது, தெரிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்ப உரசலின் போது கடைபிடிக்கணும். இவர் இன்னாருக்கா வேண்டி நம்ம பெரிய ஆள் பேசிட்டாரு அதனால் பொறுமையாக இருக்கிறது, அதான் சொன்னேன். இயலாமையின் போது இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. பொறுமை என்பது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நம்முடைய பண்பாக இருக்க வேண்டிய விஷயம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் பொறுமையாளர்கள் என்று சொல்ல முடியும். இமாம் இப்னு கஸீர் தான் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு சபரானி, பொறுமை இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று சபருன் அலா தர்கில் மஹாரிமி வல் மஆசிம்,